எல்லாருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடியிலிருந்து வரோம். எங்க அக்காவுக்கு என் பேரு தமிழரசி. எங்க அக்காவுக்கு எப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்குமே பெரும்பாலும் எங்க அக்கா போயிடுவாங்க. நம்ம மாதா சர்ச் எங்கெல்லாம் இருக்கோ கேள்விப்பட்டா போயிடுவோம். அதே மாதிரி யூடியூப்ல பார்க்கும்போது இப்படி ஆனமலையில ஒரு ஆரோக்கியமாக கோயில் இருக்குனாங்க. அதை பார்க்கறதுக்காக நானே எங்க அக்கா மகன் 3 பேர் வந்தோம். சர்ச்சு வாசல் பார்த்தோம்னா சர்ச்சு ரொம்ப சிறுசு. தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வர பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க கிட்ட பெரிய பெரிய கோயிலாக இருக்கும். என்னடா இத்திரி ஒன்று இருக்கு, இங்கே என்ன கிடைக்கும், நம்ம ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலையில் போய் வேற எதையாச்சும் ஒரு கோயில் இருக்குமான்னு நாங்கள் தேடி தேடி அழைஞ்சோம். நான் அக்காவும் கடைசியில் அங்கே போனால் ஒரு சிசி சர்ச்சில் கொண்டு விட்டாங்க. இங்கே ஒரு வேலைக்கார கோயில் இருக்குங்க. இப்போ பார்த்தோம் நேரிட்டு சரி வந்ததே வந்துட்டோம், இன்னைக்கு நைட்டு கோயிலில் இருந்துட்டு நாளைக்கு போவோம் அப்படின்ட்டு கோயிலில் இருந்தோம். நைட்டு தங்கிட்டு காரில் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏசப்பா மேலே இருப்பாரு, அவர் பக்கத்தில் நாங்கள் கீழே படுத்துருந்தோம். எங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இருக்கு இன்னைக்கு பிரேயரை பார்த்துட்டு போவோமே நினைச்சோம். வந்தோம். பிரேயர் எங்களுக்கு அப்படி பிடிச்சிருச்சு. ஏன்னா அதோட பிரசங்கமும் அந்த ஜபங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு பெரிய கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். இந்த மாதிரி ஜபங்களும் பிரசங்கங்களும் நாங்கள் கேட்டது கிடையாது. கோயிலுக்கு போவோம், திரிய கொடுத்தோம், புசி பார்ப்போம், வந்தோம். 6 மாதம் பார்க்கணும். நான் என் மகளையும் கூட்டிட்டு வந்தேன். என் மகளுக்கு வேற மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருந்தோம். ஏசப்பா எங்கேயுமே நல்லபடியாக அமையல. சரி இங்கே நல்ல பிரசங்கம் இருக்கு, ஜபம் இருக்கு, நம்ம இங்கே வருவோம்னு வந்தோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் சாயங்காலம் 5:30 மணிக்கு இறங்கியிருப்போம். டீ குடிக்க போனோம். பேக்கில் இருந்து என் பர்ஸே காங்க. பர்ஸு காங்கலன்னா பேக்கில் டீக்கு பைசா கொடுத்துட்டு பர்ஸை வச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே வச்சு தான் பர்ஸை பார்க்க பர்ஸ் இல்லை. நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்க்கும்போது பர்ஸ் இல்லை. பர்ஸில் 4 ஏடிஎம் கார்டு, ரூபாய் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்குள்ள. பின் நம்பர் அதிலே எழுதி வச்சிருப்பேன். அந்த கவருக்குள்ளே எழுதி வச்சிருப்பேன். எல்லாம் எடுத்து மெசேஜ் என் செல்லுக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன செய்ய பார்த்து சொன்னோம். சரி இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் காலையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. காலையில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சா ப்ரேயர் போயிடும். அப்புறம் என் மகிட்ட சொல்கிறேன்மா நம்ம வந்துட்டோம், ப்ரேயர் பார்த்துருவோம். ப்ரேயர் தான் நமக்கு முக்கியம். பணம் எவ்வளோ நாள் நம்மளுக்கு மாதம் அளவுக்கு இருக்காங்க போய் ப்ரேயரில் உட்காந்துருவோம். ப்ரேயரை முடிச்சுட்டு 2 மணிக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் படத்தில் அவங்க சத்தம் போட்டாங்க. நைட்லேயே போயிருக்கு, நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க அப்படின்னாங்க. நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிட்டோம். ஆனால் இந்த ஜபத்தில் உள்ள திருப்தி எங்களுக்கு அப்படியே இருந்துச்சு. மறுமாதம் வந்தோம். 3ஆம் மாதம் வந்தோம். என் மகளுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் அமைஞ்சிச்சு. சப்பரம்லாம் தூக்கணும். 3 வாரமும் 3 மாதமும் என் மகள் சப்பரம்லாம் தூக்கணும். ஆனால் என் மகளுக்கு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிச்சு. சரி தாயே நன்றின்னு சம்மந்தம் முடிச்சு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதுலேயும் நான் இந்த மாதாட்டையும் ஒப்பு கொடுத்தேன். ஃபாதர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம், ஒப்பு கொடுத்தோம். இப்போ நல்ல சந்தோஷம் நல்லபடியாக இருக்கேன். ஆனால் அப்பவும் தாயிட்ட கேட்டேன், எம்மா கல்யாணமும் லேட் ஆகிட்டு. ஏன்னா 29 வயசுலேயே என் மகளுக்கு கல்யாணம். தாயே என் மகளுக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டு, குழந்தை எப்படி இருக்க கிடைக்குதா இந்த வயசுல கேட்டேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் என்னுடைய மகளுக்கு கர்ப்பத்துக்கு கல்வி தாயை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு மாதம் நாள் நான் மாதத்துக்கு நெக்ஸ்ட் நான் ஒன்று சொல்கிறோம். நீங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே ஒரு நாள் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கே தங்கி ஜெபமாலை படிச்சு மன்றாட்டு படிச்சு இருந்து மறுநாள் பிரேயர் பாருங்க. 3 மாதம் வாங்க. யாருக்காவது நீங்க நினைச்சது கிடைக்கலன்னா நீங்க எங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா நாங்க அப்படிதான் இருப்போம். நன்றி மரியே வாழ்க. என் பேர் வினோத் தால்வி. பொள்ளாச்சி பங்கிலிருந்து தூத்து மாதா பங்கிலிருந்து வரேன். நான் முடிச்சு பிளேஸ்மெண்ட் எல்லாம் செலக்ட் ஆயிருந்தேன். ஆனால் எனக்கு அங்கே வேலை திருப்தியாக இருக்குது. சம்பளமும் எனக்கு சரிப்பட்டு வரல. சரி என்ன பண்ணால் நம்மளோட ஆம்பிஷன் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். எது ஒரு தெளிவுமே எனக்கு கிடைக்கல. இந்த 8 மாதம் நான் படாத அசிங்கம் இல்லை. எல்லாருமே தூத்துனாங்க. எல்லா இடத்துலையும் எனக்கு அவமானங்கள் தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, நான் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையாக தான் இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வருதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஏதாச்சும் கேட்டிசம் குழந்தைங்களுக்கு நான் இந்த உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு 2 வீடியோ கண்ணில் சிக்கிச்சு. ஒன்று மாதா கிட்ட 4 ஜெபமாலை ஜெபிச்சா எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏதாச்சும் சிக்கிச்சு. 2வது நவநாள் வைக்க சொல்லி ஒரு வீடியோ சிக்கிச்சு. சரி நானும் வச்சு பார்ப்பேன்னு சொல்லி என்னோட நட்கரணை ஆண்டவருக்கு நான் 9 வெள்ளிக்கிழமை நவநாள் பிடிச்சேன். என்னோட ஃபாதருக்கு தெரியும், ஜேக்கப் ஃபாதருக்கு. நான் 9 வெள்ளிக்கிழமை அது பிடிச்ச உடனே அந்த 9வது வெள்ளிக்கிழமை முடியுது, பூசை முடிஞ்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். நான் எஸ்எஸ்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், மிலிட்ரி அந்த எக்ஸாமுக்கு. உடனே அந்த சிடிஎஸ் பாஸ் ஆகி அதோட கால்ஃபர் லெட்டர் எனக்கு வந்துருச்சு. எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருந்து
நீங்கள் வந்து அழகாக பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்மி இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஒரே பையன் நீ ஆர்மிக்கு போகக்கூடாது, போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா, ஏதாச்சும் உனக்கு நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா நீ எப்படி வந்துட்டு என்னை வந்துட்டு சாமியாருக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே மனசு வேதனை ஆயிடுச்சு. சரி ஆண்டது எதுவுமே கிடைக்கல. நான் அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், 4 ஜெபமாலை ஒரு நாளைக்கு ஜெபிக்காங்க. 4 ஜெபமாலைனா 53 மணி ஜெபமாலை 4 டைம்ஸ் சொல்லுவேன். ஒளியின் தேவரகசியம், சந்தோஷ தேவரகசியம், துக்க தேவரகசியம், இந்த மாதிரி 4 ஜெபமாலை ஒரே நாளில் வந்துட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிட்டாங்க, நான் இதை அதிகமாக சொல்கிறதுனால சாமியார் இருக்கீங்க போயிடணும். என்னோட சொந்தக்காரங்களே வந்து சொன்னாங்க, தம்பி சாமியார் போயிடுவான் சொன்னாங்க. அப்புறம் அப்பா வந்துட்டு கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் பைக்கில் எடுக்கக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகும்போது ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் முன்னாடி ஜெபி, வெளியே போயிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் எனக்கு வந்து தனி ரூம் இருக்குது. நான் வந்துட்டு ஏறக்கு போகவும் மாதாவோட நான் வந்துட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். என்ன நடந்து தெரியல, என்னோட கோரிக்கைகள் நிறைவேறிச்சு, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நிறைவேறிச்சு. அப்புறம் நான் இப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது என்னோட அந்த கம்பெனிலேருந்து பாஸ் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போஸ்டிங்கு, உங்களுக்கு வந்துட்டு இந்த சேலரி சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த அளவுக்கு சேலரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் என்னை வந்து பொள்ளாச்சிக்குள்ளேயே வந்து வேலை கொடுத்துருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கிடைக்கலேன்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து போகாதீங்க. கடவுளுக்கு நேரம் கொடுக்கறது நம்ம வந்து தகுதியாட்டுங்க. கடவுளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோட 4 ஜெபமாலை சொல்லுங்க, கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. என் பேர் ஆண்டர்ஸ். என் பேர பிள்ளைகள் வந்து எனக்கு 10 பேர பிள்ளைகள். மூத்த 3 பேர பிள்ளைகளையும் வந்து வெறிநாய் கடிச்சு. அப்போ ஆஸ்பத்திரியெல்லாம் ஊசி போட்டேன். ஊசி போட்ட பிறகு எனக்கு சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க 40 நாள் இந்த பிள்ளையை பார்க்கணும். ஆனால் 40 நாளைக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பேரனுக்கு மட்டும் 33 நாள் காய்ச்சல் வந்துச்சு. நான் நாளை எண்ணிக்கிட்டே இருக்கேன், 33 காய்ச்சல் வந்துச்சு. அம்மா நான் பயத்துக்கு அழகே கிடையாது. அப்போ நான் ஆரோக்கியம் மதம் மட்டும் கண்ணு மேலே படுத்து சொல்கிறேன், அம்மா உங்கள் ஆரோக்கியத்துக்கு என் பேர பிள்ளைகளை கொண்டு வருவேன், அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிச்சு. நான் இது பண்ணிருக்கேன். 35 நாள் அவனுக்கு மஞ்சள் காமலை வந்துச்சு. 36, 37, 38, 39, 40 நாள் நான் மாதம் நடந்து ஜெர்மனிக்கு போயிட்டு 41 நாள் நல்லாயிட்டான். 42 நாள் 43 நாள் நான் திண்டுக்கல் இருந்து வருகிறேன். என் கணவர் கனடாவில் இருக்கிறார். அவங்க வேலை பார்த்த பணி புரிஞ்ச இடத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்ததுனாலே ஒரு 5 வருஷம் அந்த இடத்தில் வேலை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. அப்போது நான் எப்போதும் வாடிப்பட்டி எங்கள் ஆரோக்கியஸ் ஃபாதர் அங்கே பேர்பட்டு அந்த ஊரில் இருக்கையில் நான் அடிக்கடி அங்கே போவோம். அப்பொழுது நான் யானமலைக்கு அடிக்கடி வந்தேன். யானமலை மாதாவிடம் என் வீட்டில் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து சிவம் பண்ணி. அப்பொழுது என் கணவருக்கு நல்ல பெரிய கம்பெனி நல்ல வேலை கிடைத்தது. அதனால் என் ஹஸ்பண்ட் உடனே நீ யானமலைக்கு 3 வாரம் அன்னதானம் கொடு, அம்மா அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நான் எந்த நேரமும் என் வீடை கோயிலாக வச்சிருப்பேன். நான் எப்போதும் ஜெபம் பண்ணி அந்த மாதாவிடம் நான் கேட்டேன். அப்போது எனக்கு அத்தனையும் கொடுத்த மாதாவுக்கு நான் கார் வேணும், எனக்கு கார் நல்ல கார் அமையலை என்று சொன்னார். கண்டிப்பாக நம்ம யானமலை மாதாவும் நம்ம வாடிப்பட்டி மாதாவும் நமக்கு கொடுப்பாங்க. எனக்கு வீடு கொடுத்த மாதா எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி நல்ல கார் கிடைத்தது. அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டார். அதையும் கேட்டு ஒரு நாள் முழுவதும் நான் ஜெபம் பண்ணினேன். அதே மாதிரி நல்ல வீடும் அமைந்தது. இப்பொழுது என் கணவர் முடிவில் கட்டி மாதிரி இருந்தது. நான் 3 நாளாக அழுதேன். என் மாதா கிட்டே நான் வருகிறேன், 2 வாரம் என்னால் அன்னதானம் கொடுக்க வர முடியலை, பணத்தை ஒன்றி அனுப்பிவிட்டு ஃபாதர் நான் முதல் வாரம் வருகிறேன் அப்படி என்று சொன்னேன். அதே மாதிரி எனக்கு மாதா அந்த கட்டியவும் அமுங்க வைத்ததுக்கு கோடான கோடி நன்றி.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை ஆவாரே என்று பாடு